தாண்டவம் வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப வித்தியாசமாக அமைஞ்சிருக்கு. விக்ரம் சார் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெய்வ திருமகளில் வந்துட்டு அவர் சில டைலாக் தான் பேசுவார். அந்த டயலாக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசி கவுண்டர் அடிச்செல்லாம் பண்ணோம். இதில் டோட்டலாக டயலாக்கே பேச மாட்டார். ஸோ டயலாக்கே இல்லாமல் ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவார். அதுக்கு நம்ம ஒரு டயலாக் போட்டு பண்ணிட்டு நம்ம கூட பேசாதவங்க கூட நம்ம வந்துட்டு ஒரு டைலாக் பேசலாம், 2 டைலாக் பேசலாம், அது மேலே பேச முடியாது. நம்ம கூட பேசினா நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த படத்தில் அவர் பேசவே மாட்டார். நான் ஆனால் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ அது அழகாக அவர் விஜய் வந்து அந்த கான்வர்சேஷன் அழகாக பண்ணார். அவர் ஒன்று சொன்னால் நான் அதுக்கு ஒன்று பேசி அது ஒன்று லிங்க் பிடிச்சின்னு ஒன்று போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்கிரிப்ட், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட். ஸோ தாண்டவம் வந்து உண்மையிலேயே எவ்ரிதிங், எல்லா கேரக்டர்ஸ், எல்லா விஷயமுமே ஸ்பெஷல் இருக்குது. எப்படி ஸ்பெஷல் மசாலானோட தோசை மாதிரி உள்ளே திறந்தா உருளைக்கிழங்கு மசாலாலாம் இருக்குது, அந்த மாதிரி தாண்டவன்னும் போது பார்க்கும்போது ஓகே ஸ்பெஷல் தான் அப்படின்னு தோணும். ஆனால் அது உள்ளே போனதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய லேயர்ஸ் இருக்குது அப்படின்றது. தமிழ் சினிமாவிலே இன்றைய இளைய தலைமுறையில் பல நல்ல நடிகர்கள் வந்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக விக்ரம் நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு நடிகர் என்று தான் நான் சொல்வேன். எந்த ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அதனுடைய ஆழத்திற்கு சென்று மிக அழகாக அந்த கதாபாத்திரத்தை உருவாக்குகின்ற ஒரு கடமை உணர்வு நான் விக்ரமிடம் காண்கின்றேன். இதற்காக அவர் எடுத்துக்கொண்ட பயிற்சிகள், இதற்காகவே அமெரிக்காவிலே வாழ்கின்ற இவருடைய கதாபாத்திரத்தை ஒத்து வாழ்கின்ற ஒரு உண்மையான நபரை சந்தித்து அவரிடம் பயிற்சி பெற்று அவரிடம் விவாதித்து இந்த கதாபாத்திரத்தை செய்திருக்கிறார். மற்றபடி அனுஷ்கா இருக்கிறார்கள், எமி ஜாக்சன் இருக்கிறார்கள். அவர்களோடு நடிக்கின்ற வாய்ப்பு எனக்கு இல்லை. பட் இருந்தாலும் அனுஷ்காவும் எமி ஜாக்சனும் மிக ஒரு ஆழமான கதாபாத்திரத்தை செய்திருக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை. சமீபத்தில் நான் தமிழ் திரைப்படங்களிலே பணிபுரிந்த இயக்குநர்களில் மிக நெருக்கமான, மிக முக்கியமான ஒரு இயக்குநராக நான் விஜயை பார்க்கின்றேன். விஜய் ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு கதையை, வேறு கதையை கையாள்கின்றார். உண்மையில் சொல்ல போனால் விஜயின் படங்கள் கதையை சொல்வதில்லை, ஒவ்வொரு அனுபவத்தை தருகிறது. இந்த படத்திலும் விஜய் நமக்காக ஒரு புதிய அனுபவத்தை தர காத்திருக்கிறார்.